இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், இமாம் அவர்களே, நான் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா அல்லது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யவா? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா? கேள்வி பாருங்க, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யவா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் தஸ்பீஹ் செய்யவான்னு கேட்டார். அப்ப இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு அழுக்கு நிறைந்த ஆடை, ஒரு அழுக்கு நிறைந்த அழுக்குன்னா என்ன, ஊத்தையாகி போய் அழுக்கு படிந்த ஒரு ஆடை, இந்த ஆடை அதுக்கு வாசனை திரவியம் பூசுவதை விட அதனை சுத்தப்படுத்தக்கூடிய சவர்க்காரம், சோப் போட்டு தேய்ப்பாங்களே, இப்போ சர்ஃபெக்சல் அப்படி வந்திருக்குது. அப்போ சுத்தப்படுத்தி இந்த சோப் இருக்குது தானே, அதன்பால் தேவைப்படுகிறது, அதிகமாக தேவைப்படுகிறது. என்ன அர்த்தம்? உள்ளம் அதனுடைய அழுக்குகளை போக்குறது இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் செஞ்சு அழுக்க நீக்கிட்டு தஸ்பீஹ் செஞ்சு நீங்க உங்களோட உள்ளத்தை வாசனைப்படுத்துங்கள். வேத்து விறுவிறுத்து போய் ஊத்தையோட இருக்கிறார், அழுக்கோட இருக்கிறார், பெர்ஃப்யூம் அடிச்சா ரெண்டு சேர்த்து நாத்த அடிக்கும். முதலாவது குளிச்சு சுத்தமாகுங்க, இஸ்திக்ஃபார். உள்ளத்தை இஸ்திக்ஃபாரால குளிப்பாட்டி தஸ்பீஹ் திக்ரால வாசனையூட்டுங்கள் என்று சொன்னார்கள் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த செய்தியை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இஸ்திக்ஃபார்னா என்ன? உங்களுக்கு உள்ளத்தில் அழுக்கு இருந்தா, உள்ளத்தில் ஊத்தைகள் இருந்தா, உள்ளத்தில் பிரச்சனைகள் இருந்தா நீங்க அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அது இல்லாமல் போகும். இப்ப இன்னும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அல்லாஹ் இன்னும் என்ன செய்யுங்க? திக்ர் செய்யுங்க. அடிப்படை இஸ்திக்ஃபார்.